ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான பிளாட்டினம் அண்ட் சீசன் 1 எபிசோட் 24, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இதோட கிளைமேக்ஸ் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நீங்கள் இந்த லாஸ்ட் எபிசோட பார்க்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க பாருங்க, இதில் நிறைய விஷயங்கள் குழப்பமா இருக்கும். என்னால் முடிஞ்ச லெவலுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன் பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளாட்டினம் அண்ட் சீசன் 1 எபிசோட் 24, அதாவது ஃபைனல் எபிசோட். நாகவமி தான் இப்போ காடா இருக்கிறான். ஸோ இதுதான் ஹெவனா அப்படின்னு நம்ம கேட்கவும், ஹியூமன் வேர்ல்டு பக்கத்தில் இருக்கிற இது ஒரு parallel dimension. நீங்க இருந்த வேர்ல்ட விட எங்க டைம் ரொம்பவும் ஸ்லோவா தான் போகும் அப்படின்னு ஒரு ஏஞ்சல் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அந்த கிரீச்சர் இப்ப என் உடம்புக்குள்ள இருக்கிறது என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஆப்பிள் தோல் பொறுத்துன ஒரு ஆரஞ்சு மாதிரின்னு சொல்லலாம். இந்த கிரீச்சரோட ஸ்கின்னை நாகவமி போத்திருக்கானா இல்ல நாகவமியோட ஸ்கின்னை இந்த கிரீச்சர் போத்திருக்கா அப்படின்னு நாகவமி பேசுவோம். நீ இப்பதான் காட் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு நாசி சொல்றா. ப்ரீவியஸ் காடோட மெமரி அண்ட் பாடி உங்க கூட மெர்ஜ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஓகுரா சொல்லவும், இதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு நம்ம கேட்கறான். தெரியல அப்படின்னு ஓகுரா சொல்றா. இந்த மனுஷங்களோட சோல்ஸ் இதெல்லாம் எதுக்காக கலெக்ட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நாகவமி கேட்கவும், எங்களுக்கு தெரியல, காட் உங்களுக்கே தெரியலங்கும் போது ஏஞ்சல்ஸ் எங்களுக்கும் எதுவோ தெரியாது அப்படின்னு ஓகுரா சொல்லவும், ஏன்னா இதெல்லாம் நான் கிரியேட் பண்ண கிரியேஷன், அழிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சோல்ஸ் அப்படி கலெக்ட் பண்ணி வைக்கிறது ஒரு ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்கவும், நீ யாரு அப்படின்னு சொல்லி நாகவமி கேட்கறான். நான் தான் காட், உன் மைண்டுக்குள்ள இருந்து பேசுறேன் அப்படின்னு அந்த வாய்ஸ் சொல்லவும், ஓ நீ தான் அந்த கிரீச்சரா, ஆனா ஒன்ன கிரியேட் பண்ணது ஹியூமன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நாகவமி சொல்லவோ, இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், ஹியூமன்ஸை நான் தான் கிரியேட் பண்ணேன், என்னைய யார் கிரியேட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா என்ன கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஹியூமன்ஸை கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் சொல்லுது. நாகவமி கூட இருந்த ஏஞ்சலான ஏஞ்சல் ஆஃப் டார்க்னஸ் ஓகுரா இப்ப நாகவமி காடா மாறினதுக்கு அப்புறம் எப்பவும் நாகவமி கூடயே இருக்கிறா. நாகவமி இந்த ப்ரொஃபசர் கிட்ட ரெட்டரா விட்டுட்டு போயிருப்பான். அதை வச்சு இவன் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். வெறும் கையை வச்சுட்டு என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு மாதிரி கேட்கும். இது உன் கண்ணுக்கு தெரியாது, பட் உனக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்தை தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்லவோ, லவ் பத்தியா அப்படின்னு அவ கேட்கறா. ஆமா கரெக்டா சொன்ன, நீ பேராசை படிச்சவா, உனக்கு பணத்து மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு ப்ரொஃபசர் கேட்கவும், நல்ல வேலை, கை நிறைய சேலரி, இப்ப பணம்லாம் எனக்கு முக்கியம் இல்லாம போயிடுச்சு, லவ், சேவிங்ஸ், ஹாப்பினஸ் இதுதான் இப்ப முக்கியமாயிடுச்சு அப்படின்ட்டு மாதிரி சொல்றா. உலகத்துல இருக்கிற எல்லாரோட மெமரிஸ்ல இருந்தா அந்த காட் செலெக்ஷன் ப்ராசஸ் அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு ப்ரொஃபசர் யோசிச்சுட்டு, டுமாரி உன்னோட பழைய வேலையை விட்டுட்டு இந்த இடத்துல நீ எப்படி வந்து ஜாயின் பண்ண ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லவும், உன் பிரெயின்ல ஏதாச்சும் டேமேஜ் இருக்கலாம், பிரெயின் டியூமரா கூட இருக்கலாம், உடனே அதை செக் பண்ணி ஆகணும், உன் ஃபுல் பாடியும் நான் ஒரு இன்ச் கூட விடாம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், ப்ரொஃபசர் டபுள் மீனிங்ல பேசாதீங்க அப்படின்ட்டு மாதிரி சொல்றா. நான் ஒன்னும் அப்படி பேசல அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் சொல்லிட்டு இப்போ டுமாரியை வச்சு ரிசர்ச் பண்றான். என்ன உடம்பு ஃபுல்லா வைரஸ் சொல்லி வச்சிருக்கீங்க அப்படின்னு அவ கேட்கறா. ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரெட்டரை வச்சுட்டு அவளை ஷார்ட் பண்ணவும், இவளோட ஹார்மோன்ஸ்ல சேஞ்சஸ் தெரியுது, ஹார்ட் பீட் வேகமா துடிக்குது, இவ லவ்ல இருக்காங்கிறத என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னு ப்ரொஃபசர் வந்துட்டு டேட்டாவை அனலைசிஸ் பண்ணிட்டு, உனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நீ 33 days தனியா இருக்கணும்னு சொல்லுவோம், ஆனா நான் உங்க கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு அவ சொல்றா. கவலைப்படாத, ஹாஸ்பிட்டல்ல நான் டெய்லியும் உன்னை வந்து பாப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். நிஜமாவா அப்படின்னு அவ ஹாப்பி ஆகுறா. ஆமா அப்படின்னா தானே என்னால உங்ககிட்ட இருந்து டேட்டா கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரொஃபசர் மனசுக்குள்ள நினைக்கிறான். மிராய் உண்மையிலேயே நீ ஒரு பூக்கடையில வேலை பாக்குறியான்னு ஃப்ரெண்ட் கேட்கவும், ஆமா ஏன்னா ஃபியூச்சர்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பூக்கடை வைக்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு சாக்கி சொல்லவும், நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்கன்னு தெரியும், அவனை கல்யாணமே பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியா, உங்களை மாதிரி ஒரு ட்ரூ லவ் எனக்கும் கிடைக்காதான் பொறாமையா இருக்குதுப்பா அப்படின்னு அவ ஃப்ரெண்ட் சொல்லவும், நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், லவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கவும், அவ ஃப்ரெண்ட் போட்டு அவனை அடிக்கிறா. 33 days ஆனதுனால ரெட் ஐ எஃபெக்ட் முடிஞ்சிட்டு மாதிரி நார்மல் ஆகுறா. அந்த ரெட் ஐ எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத என்னால இப்பவோ கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் வருத்தப்பட்டு மேல பார்க்கும்போது, இறந்து போனவங்களோட சோல்ஸ் தூக்கிட்டு போறத ப்ரொஃபசர் பாக்குறான். நாகவமி ஒவ்வொரு ஏஞ்சல்ஸும் என்ன பண்ணணுங்கிறத சொல்லிட்டு இருக்கான். நீங்க கல்யாணம் பண்ணிக்கிடுவீங்கன்னு எங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரியும், நீ கேட்க வரலன்னா கூட சாக்கி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, நாங்களே உங்ககிட்ட கேட்கலான்னு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சாக்கியோட பேரண்ட்ஸ் சொல்றாங்க. சொன்னல எங்க வீட்டுல ஒத்துக்கிடுவாங்க, எதுக்குப்பா தேவை இல்லாம கோட் சூட்லாம் போட்டுட்டு வந்தா அப்படின்னு சாக்கி கேட்கிறா. டிவில வந்து ஒரு பேட்டி போயிட்டு இருக்கு, ஹாப்பினஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பதில் சொல்றாங்க. பணம், லவ், சாப்பாடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்னு சொல்லவும், மிராய் நீ சொல்லு ஹாப்பினஸ்னா என்ன, காட்டு அப்படின்னு சொல்லி சாக்கி சொல்லவும், லைஃபோட மீனிங் தான் ஹாப்பினஸ் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு பொருளியேன்னு சாக்கி கேட்கிறா. எல்லாருக்குள்ளயுமே இந்த ஒரு கேள்வி இருக்கும், நம்ம எதுக்காக பிறக்கிறோம், எதுக்காக வாழ்றோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கான பதில் என்கிட்ட இல்ல, ஆனா நம்ம பிறந்ததே ஹாப்பியா இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம இருக்கிற இடத்துல எல்லாருமே ஹாப்பியா இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சாக்கி கேட்கவும், ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் அதுக்காக தான் தினமும் கடவுள் கிட்ட வேண்டுறேன், நான் இருக்கிற இடத்துல எல்லாருமே என்னை சுத்தி ஹாப்பியா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி இதுக்கு பதில் சொல்லு மிராய், நான் எந்த விஷயத்த பண்ணும்போது நீ ரொம்பவும் ஹாப்பியா இருப்ப அப்படின்னு சாக்கி கேட்கவும், உனக்கே தெரியும்ல நான் அதை என் வாயால சொல்லணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அப்படின்னு சாக்கி சொல்றா. உன்னோட ஃபேஸ்ல நான் ஸ்மைல பார்க்கும்போது தான் ரொம்பவும் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ, சாக்கி அப்படியே கொஞ்சம் வெக்கப்படுறா. இன்னைக்கு நைட் நான் உங்க வீட்டுல தங்கட்டுமா அப்படின்னு சாக்கி கேட்கவும், கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப நாகவமி வந்துட்டு அவன் மைண்டுக்குள்ள இருக்கிற அந்த காட் கிட்ட கேள்வி கேட்கறான். செலக்ஷன் ப்ராசஸ் அப்போ ஸ்பெஷல் ரேங்க் ஏஞ்சலா இருந்த அந்த நாசே அவளால மட்டும் எப்படி ஹியூமன்ஸை டச் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நாகவமி கேட்கவும், இந்த எர்த் கிரியேட் ஆனப்போ எந்த ஒரு லைஃப் ஃபார்முமே அந்த இடத்துல இல்ல, அப்போ ஒரே ஒரு லைஃப் ஃபார்மை நான் கண்டுபிடிச்சேன், அதுதான் நாசே. அந்த லைஃப் ஃபார்ம் ஒரு
ஒரு வைரஸ் இல்ல பாக்டீரியாவா கூட இருக்கலாம். அது என் உடம்புக்குள்ள போயிடுச்சு, டக்குன்னு நான் அதை வெளியே தள்ளிட்டேன். ஆனா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் என் உடம்புக்குள்ள இருந்ததுல நாசைக்கு அந்த பவர்ஸ் கிடைச்சிருக்கலாம். எனக்கே அவளை பத்தி ஃபுல்லா தெரியாது, அவ கொஞ்சம் டிஃப்ரெண்டானவா அப்படின்னு சொல்லி காட் சொல்றாரு. இங்க சாக்கியும் நம்ம ஹீரோவோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த நிமிஷம் நான் இறந்தா கூட ரொம்பவே ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சொல்லவும், ரெவல் கேட்டியா, இந்த நிமிஷம் அவங்க இறந்தா கூட ஹாப்பியா இருப்பேன்னு சொன்னாங்க. இது எனக்கு போதும், நான் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன் அப்படின்னு நாசே அங்கிருந்து கிளம்பவோ ரெவல் வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். நாசே காட் ஒன்னு பார்க்கணும்னு கூப்பிடுறாரு அப்படின்னு ஒரு ஏஞ்சல் சொல்லவும், இப்ப நாசேவும் போறா. நான் ஏஞ்சலா மாறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தான்னு கேக்குறீங்க, எனக்கு தெரியல. ஆனா நான் ஏஞ்சலா மாறினதுக்கு அப்புறமா சாக்கி இப்போ டெய்லியும் உங்களை ப்ரே பண்ணிட்டு இருக்கா, அது எல்லாத்தையும் நான் பாக்குறேன். ஆனா காட் கொஞ்ச நாளாவே நீங்க ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லா ஏஞ்சல்ஸும் உங்களை நினைச்சு கவலைப்படுறாங்க. காடா மாறினதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையோன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாசே சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. என்னோட வேலையை நான் ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிறேன்னு நாசே சொல்லிட்டு போறாள். அதுவோ கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டச் பண்ணவோ இடத்துல என்ன நடக்குங்கிறது தெரியுது. நம்ம கடையோட ஃபர்ஸ்ட் டெலிவரியை நான் போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்புறா. அவன்ல டைம் ஸ்லோவா போகும்னு எனக்கு தெரியும். பூமியில எத்தனை நாட்கள் போயிருக்கு அப்படின்னு நாகவமி கேட்கவும், நாகவமி காடா மாறினதுல இருந்து 6 வருஷம் 1 நாள் கடந்திருக்கு மைலாட் அப்படின்னு சொல்லி போகரோ சொல்றா. ப்ரொஃபசர் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கறதையும் நாகவமி பாக்குறான். இந்த ரெட் ஏரோ எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத என்னால இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் வருத்தப்படுறான். புதுசா கல்யாணம் முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டுமாரி வந்து கொடுக்குறா. ஆமா, யார் இந்த காக்கேஹாஷி ஃபேமிலி, உங்களுக்கு கூட பரவாயில்லையே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லி டுமாரி சொல்லவும், நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஒன்னா வேலை பார்த்த சோல்ஜர்ஸ் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்லவும், நீங்க போர்ல எல்லாம் கலந்துக்கிட்டீங்களா, எந்த போர்ல கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு டுமாரி காமெடி பண்றான். என்னோட ரிசர்ச் பாதிக்குங்கிறதுனால தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்டராக்டே ஆகுறது இல்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஸ்மைல் பண்றான். ப்ரொஃபசர் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க ஸ்மைல் பண்ணி நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி டுமாரி சொல்றா. நாகவமியோட பிரதர் வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல வேலை பார்க்கறான். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் 2 பேரும் ஹையர் பொசிஷனுக்கு போயிருக்காங்க. மெட்ரோபாலமனோட ஃப்ரெண்டும் அவள் லவ்வரும் நல்லபடியா இருக்கிறாங்க. சரி, நான் மெயினா காடா மாறினதே சூசைட் பண்றவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதுக்காக தான். யாரெல்லாம் இப்ப சூசைட் பண்ணி இறந்து போக ரெடியா இருக்காங்க காமி அப்படின்னு சொல்லவும், நிறைய பேர் தெரியுறாங்க. நிறைய பேர் இறந்து போறத காடா இருக்கிற நாகவமி பாக்குறான். என்னோட ஹெல்ப் இல்லைன்னா கூட உண்மையிலேயே இறக்கணும்னு நினைக்கிறவங்க சூசைட் பண்ணி இறந்துதான் போறாங்க. சாப்பாடை வேஸ்ட் பண்றவங்களும் இருக்காங்க, சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. பணக்காரங்க பணக்காரங்களா போய்கிட்டே இருக்காங்க, ஏழைங்க ஏழைங்களாகிக்கிட்டே இருக்காங்க. கடவுள் மேல நம்பிக்கை வச்சு கடவுளை வணங்குறதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. நான் இதுல என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாகவமி யோசிக்கப்போம். நீ எதுவும் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஹியூமன்ஸ் அவங்களுக்கான பிரச்சனைங்க அவங்களே பாத்துக்கிடுவாங்க. நீ ஜஸ்ட் அவங்கள பார்த்துட்டு இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அந்த காட் சொல்லவும், சும்மா பார்த்துக்கிட்டு மட்டும் இருக்கிறதுக்குன்னா அப்ப உண்மையிலேயே இது ஃபேக்கான காடு தான். இந்த காட் இருக்கணுங்கிற அவசியம் கூட இல்ல. கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க அவங்க பாட்டு நம்பிக்கை வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த ஹெவன்லயே இந்த காட் இறந்து போனா கூட யாருக்கும் தெரியாது. நீங்க சொன்ன தேரி தான் கரெக்ட் ப்ரொஃபசர் அப்படின்னு நாகவமி யோசிச்சுட்டு, ஏஞ்சல்ஸ் எல்லாரையும் நான் பார்க்கணும், கூப்பிடு அப்படின்னு நாகவமி சொல்றான். நிறைய ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க, யாரை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி நாகவமியோட ஏஞ்சல் கேட்கவும், காட் செலக்ஷன் ப்ராசஸ்ல இருந்த ஏஞ்சல்ஸை மட்டும் கூப்பிடு, மியோனி நாசே மேசா இவங்க 3 பேரையும் தவிர்த்து அப்படின்னு சொல்லவும், ஏஞ்சல்ஸை கூப்பிடுறதுக்காக ஓகுரா போறா. இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி காட் சொல்றாரு. எதுக்காக கூப்பிட்டுப்பாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெவல் வரவும் பார்த்தா ரெவல் அப்படியே மறந்து போறான். எல்லா ஏஞ்சல்ஸும் மறந்து போறாங்க. என்னதான் நடக்குதுன்னு ஓகுரா திரும்பி பார்த்தா காடா இருக்கிற நாகவமி ஒயிட்டரை வச்சு தன்னைத்தானே குத்தி சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான். ப்ரீவியஸ் காடோட இவன் ஃபுல்லா மெர்ஜ் ஆயிருந்தாம்னா இப்படி நடந்திருக்காது. நான் அசந்த அந்த ஒரு செகண்ட்ல இவன் இப்படி பண்ணிட்டானே, எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஓகுராவும் இப்ப காணாம போயிருதா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மியோனி, நீ நினைச்ச மாதிரியே ஹெவனை அழிச்சிட்ட அப்படின்னு சொல்லி நாசே சொல்றா. இப்ப மியோனி காணாம போயிரா. நானுமே அவ்வளவுதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாசேவோ காணாம போறா. என்னோட ரெட் ஏரோ மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நாகவமி ஹெவன்ல இருந்து எனக்கு ஏதோ சொல்ல போறான் அப்படின்னு ப்ரொஃபசர் நினைக்கிறாரு. மீரா இப்போ எதையோ காணும்னு சாக்கி சொல்றா, என் குழந்தைய காணும்னு ஒருத்தி சொல்றா. பார்த்தா எல்லா மனுஷங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போய்கிட்டே இருக்காங்க. ரெட் ஏரோவோ மறைஞ்சிச்சு, எந்த ஏஞ்சல்ஸையும் காணும், இது நாகவமி கிட்டே இருந்து வர்ற ஒரு மெசேஜ் தான் அப்படின்னு ப்ரொஃபசர் பாக்குறான். காட் நினைச்சாருன்னா இந்த ஹியூமனிட்டியவே அழிக்கவும் முடியும்னு சொல்லி ஓகரோ சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லா மக்களும் காணாம போறதை பார்க்கும்போது நாகவமி இதை தான் தேர்ந்தெடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். சாக்கி, எல்லாருமே ஒரு நாள் சாக தான் போறோம், நமக்கு அது கொஞ்சம் சீக்கிரம் நடக்க போகுது, அவ்வளவுதான். கடவுளுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏஞ்சல்ஸ் மட்டும் நம்ம லைஃப்ல வரலனா நம்ம எப்பவோ இறந்து போயிருப்போம். உன் கூட சேர்ந்து ஹாப்பியா இருக்கிறதுக்கு எனக்கு நிறைய மொமெண்ட்ஸ் கிடைச்சது, அதுவே எனக்கு போதும். நீ என் கண்ணு முன்னாடி சாகிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நம்ம 2 பேரும் ஒரே சேம் டைமிங்ல மறைஞ்சு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுமே மறைஞ்சு போயிருந்தாங்க, இப்ப நம்ம ஹீரோவும் மறைஞ்சு போயிருந்தான். அப்படின்னா காடுங்கிறவர் உண்மையிலே இருக்காரா? அவர் தான் நம்ம எல்லாரையும் கிரியேட் பண்ணியிருக்காரா? என்னோட தேரி அப்படின்னா தப்பா? இல்ல நான் ஒத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு ப்ரொஃபசர் யோசிக்கிறான். டுமாரியோ இப்ப காணாம போயிருதா? இல்ல காட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. இல்ல நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், அதோட சோர்ஸ் என்ன, அது எப்படி கிரியேட் ஆச்சுங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபசர் நினைச்சிட்டு இப்ப ப்ரொஃபசரும் மறைஞ்சு போயிருந்தான். பூமியில எந்த ஒரு உயிரினமுமே இப்ப இல்ல, பூமியே டோட்டலா அழிஞ்சு போயிடுச்சு. கடவுள் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆனாங்களா, மனுஷங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆனாங்களா, நம்ம எதுக்காக கிரியேட் ஆயிருக்கோம், நம்மள கிரியேட் பண்ணது யாரு? இப்படி நம்ம யோசிச்சுட்டே இருந்தா அது ஒரு எண்ட்லெஸ் லூப்பா போய்கிட்டே தான் இருக்கும். நம்ம இப்படி யோசிக்கிறது ஃபர்ஸ்ட் கரெக்ட் தானா?
உண்மைதானா? மனிதர்களா பிறந்த எல்லாருமே ஒரு நாள் இறந்து தான் போவாங்க. குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ள நம்ம இறந்து போயிருவோங்கிறதுனால தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாருமே லைஃப்ல போராடுறாங்க, நிறைய விஷயங்களையும் சாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்லி இந்த அனிமேவை முடிக்கிறாங்க. புத்திசாலிகளா இருக்கிற எல்லாருமே வந்துட்டு மோஸ்ட்லி தான் செய்யற தப்புகளை ஒத்துக்கிடவே மாட்டாங்க, தான் செஞ்சதுதான் கரெக்ட்னு நினைப்பாங்க. இந்த ப்ரொஃபஸரும் அப்படிதான், தன்னோட தேரி தான் கரெக்ட், கடவுள்னு யாருமே கிடையாது, மனுஷங்க தான் கடவுளை கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றான். ஆனா ப்ரொஃபஸரோட தேரி தப்பு அப்படிங்கிறது அவன் அந்த சாக போறதுக்கு முன்னாடி தான் தெரியுது. ஆனா அப்ப கூட அவனோட தேரி தப்புங்கிறத அவன் ஒத்துக்கிட மாட்டேங்கிறான். லூசுத்தனமா இருக்கிறவங்களாம் கடவுளானா என்ன ஆகும் அப்படிங்கறத நமக்கு காமிச்சிட்டாங்க. நாகவமி கடவுளானதுக்கு பதில் நம்ம ஹீரோ கடவுளா மாறியிருந்தா கூட கதை சூப்பரா ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட முடிஞ்சிருக்கும். நாசே அப்படிங்கிற அந்த ஏஞ்சலை வந்துட்டு ஸ்பெஷலா காமிச்சிருப்பாங்க. கடவுளுக்கே வந்துட்டு அவளை பத்தி கரெக்டா தெரிஞ்சிருக்காது. நம்ம ஹீரோ அண்ட் அந்த ப்ரொஃபசர் மறைஞ்சு போகும்போது அதை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை சீசன் 2 இதுக்கு வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். இன்னொரு புது அனிமையில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.